பாட்டி நீ இப்படி உட்காந்துருக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. பூமியில் ஏவுகணைகள் பாய்வதற்கு முன்பே வான்வெளியில் தகவல் தொடர்பு சங்கிலியை உடைக்கும் நிழல் யுத்தம் தொடங்கிவிட்டது. இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு முதுகெலும்பாக விளங்கும் செயற்கைக்கோள் இணையச் சேவை முடக்க ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகள் கொண்டுள்ள உத்திகள் தொடர்பில் விரிவாக பார்க்கலாம். ஸ்டார்லிங் ஏன் இப்போது இலக்காகிறது என்ற கேள்வி உருவாகி இருக்கிறது. அமெரிக்காவை தளமாக கொண்ட இந்த தொழில்நுட்பம் இப்போது ஈரானிய கூட்டணி நாடுகளால் குறிவைக்கப்படுவதான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உக்ரைன் போரை போலவே தற்போதைய இஸ்ரேல் ஈரான் மோதலிலும் எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங் முக்கியமான பங்காற்றி வருகிறது. இஸ்ரேலின் ஆளில்லா விமானங்கள் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இயக்கப்படுவதற்கு ஸ்டார்லிங் போன்ற குறைந்த வட்டப்பாதை செயற்கைக்கோள்கள் உதவுவதாக சொல்லப்படுகிறது. ஏவுகணைகள் இலக்கை சரியாக தாக்க இந்த சிக்னல்கள் அவசியம். எனவே ஸ்டார்லிங்கை முடக்குவது என்பது இஸ்ரேலினுடைய கண்களை கட்டுவதற்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் சமூக வலைத்தளங்களில் பேசப்படும் இரகசிய கதிர் என்பது ஏதோ ஒரு மர்மமான ஒளி அல்ல, அது மின்னணு போர் முறை. இதில் 2 முக்கிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சிக்னல் ஜாமிங், பூமியிலிருந்து மிக வலிமையான ரேடியோ அலைகளை விண்வெளி நோக்கி பாய்ச்சுவது. இது செயற்கைக்கோள் அனுப்பும் சிக்னல்களை தடுத்து தரைத்தளத்தில் இருப்பவர்களுக்கு இணைய தொடர்பை துண்டிக்கும். அதேபோல இஸ்ரேலுக்கு தகவல் கொடுக்கும் உளவு செயற்கைக்கோள்களுடைய கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் மீது லேசர் கதிர்களை பாய்ச்சி அவற்றை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ குருடாக்குவது. ஈரான் தனது சிமோர்க் மற்றும் நூர் போன்ற ஏவுகணைகள் மூலமாக செயற்கைக்கோள்களை தாக்கும் திறனை பெற்றிருந்தாலும் நேரடி தாக்குதலை தவிர்த்து மின்னணு தாக்குதலையே அதிகம் நம்புவதாக சொல்லுகிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் HPM ஹை பவர் மைக்ரோவேர், அதாவது எலக்ட்ரானிக் சிப்களை எரித்தல், இதனுடைய நோக்கம் செயற்கைக்கோளை நிரந்தரமாக சீலிழக்கச் செய்வது. அதே போல GPS தவறான இருப்பிட காட்டி ஏவுகணைகளை திசை திருப்புவதற்கு. சிக்னல் இன்டர்ஃபீலன்சர், இணைய தொடர்பு துண்டிப்பு, இராணுவ தகவல்கள் பரிமாற்றலை தடுத்தல், இப்படியான முறைகள் கையாளப்படுகிறது. உண்மையில் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் தப்பிக்குமா என்ற ஒரு கேள்விதான் இப்போது அதிகளவில் இருக்கிறது. இந்த அதிகார போட்டியும் இந்த அழிவினுடைய பாதையும் உலகத்தினுடைய தொழில்நுட்பங்களை ஒன்றாக குருடாக்கி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் உலக பணக்காரராக கருதப்படும் எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங் தப்பிக்குமா என்ற கேள்வி $1000 கேள்வியாக மாறியிருக்கிறது. ஸ்டார்லிங் அமைப்பு ஆயிரக்கணக்கான சிறிய செயற்கைக்கோள்களை கொண்டது. ஒரு சிலவற்றை முடக்கினாலும் மற்றவை வேலை செய்யும். ஆனால் ஈரானின் புதிய தலைமுறை ஜாமர்கள் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு முழுவதையும் முடக்கும் திறன் கொண்டவை என சில புலனாய்வு வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறது. இவைதான் மிகப்பெரிய அச்சு சமநிலையை நமக்கு உண்டாக்குகிறது என்றும் சொல்லலாம். விண்வெளி போர் ஏன் இப்போது ஆபத்தானதாக பார்க்கப்படுகிறது என்ற கேள்வி வந்திருக்கிறது. விண்வெளியில் செயற்கைக்கோள்கள் நேரடியாக தாக்கி அளிக்கப்பட்டால் அதன் விண்வெளியில் குப்பைகளாக மாறி மற்ற நாடுகளின் செயற்கைக்கோள்களையும் பாதிக்கும். இது உலகளாவிய இணையம் மற்றும் GPS சேவையை முற்றிலுமாக முடக்கக்கூடும். 2026 இந்த போர் முறை எதிர்கால யுத்தங்கள் கத்தி இரத்தத்தால் மட்டுமல்ல, அலைவரிசைகளாலும் தீர்மானிக்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தி நிற்கிறது. இப்படியான சூழலில் புவிசார் அரசியல் மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மோதல் ஒரு தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளது. இது எப்படி மாறும், யாருடைய ஆதிக்கம் இதில் மேலோங்கும் என்ற கேள்விகள் எழுந்து நிற்கின்றன. போரினுடைய தற்போதைய திசை எப்படி மாறும் என்பதை தீர்மானிக்கும். இந்த போர் இனிவரும் நாட்களில் நிலப்பரப்பை தாண்டி மின்னணு மற்றும் பொருளாதார போராக தீவிரமடையும். நிலத்தடி போர். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரானின் நிலத்தடி ஏவுகணை தளங்களை அழிக்க பதுங்குகுழி தகர்ப்பு, அதாவது பங்கு பிளாஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி வருகின்றன. இதனால் ஈரான் தனது ஏவுகணைகளை ஏவுவதில் பெரும் சிக்கலை சந்திக்கும். தகவல் தொடர்பு முடக்கம். நாம் விவாதித்தது போல ஸ்டார்லிங் மற்றும் GPS சிக்னல்களை முடக்குவதன் மூலம் இரு நாடுகளும் ஒன்றையொன்று நிலைகுலைய செய்ய முயலும். இது போரின் வேகத்தையே குறைத்தாலும் பாதிப்பின் வீரியத்தை அதிகரிக்கும் என்று சொல்லலாம். அதேபோல வழிகள் முடக்கம். ஹார்மோஸ் ஜலசந்தி ஈரான் மூடினால் அது உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையை உயர்த்தி பெறும் பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும். இது சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும். இந்த நிலையில் இதில்
யாருடைய ஆதிக்கம் மேலோங்கும் என்ற கேள்விக்கு தற்போதைய இராணுவ பலம் மற்றும் சர்வதேச ஆதரவை வைத்து பார்க்கும்போது ஆதிக்கம் 2 திசைகளில் பெறுகிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இராணுவ மேலாதிக்கம். தொழில்நுட்ப பலம். இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் சில நேரங்களில் திணறினாலும் பதில் தாக்குதலில் இஸ்ரேலினுடைய F-35 விமானங்கள் ஈரானின் முக்கிய இராணுவ கட்டமைப்புகளை பெருமளவு சிதைத்துள்ளன. தலைமை மாற்றம். ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் அலி கமேனி மற்றும் அலி லாஜிரானி போன்றோர்கள் இலக்கு வைக்கப்பட்டிருப்பது ஈரானின் இராணுவ கட்டுப்பாட்டை பலவீனப்படுத்தியுள்ளது. இது இஸ்ரேலுக்கு ஒரு தற்காலிக இராணுவ வெற்றியை தரக்கூடும். உண்மையில் ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகள் உளவியல் மற்றும் பிராந்திய மேலாதிக்கம் என்பவை சிறந்து விளங்குகிறது. நிழல் உலக போர். நேரடி போரில் இஸ்ரேலை வெல்லுவது கடினம் என்பதால் ஈரான் தனது ஹிஸ்புல்லா மற்றும் கூதி போன்ற அமைப்புகள் மூலமாக இஸ்ரேலை சுற்றிலும் நெருக்கடியை தக்க வைக்கும். ரஷ்யா சீனாவினுடைய ஆதரவு. ஈரானுக்கு பின்னால் ரஷ்யாவின் மின்னணு போர்முறை தொழில்நுட்பமும் சீனாவின் பொருளாதார ஆதரவும் இருப்பதால் ஈரானை முழுமையாக வீழ்த்துவது அமெரிக்காவுக்கு எளிதான காரியமாக இருக்காது. இப்படியான நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகியன ஈரான் மற்றும் நட்பு நாடுகள் இவற்றுக்கிடையே பார்க்கிற போது வான்வழி முழுமையான ஆதிக்கம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் காணப்படுகிறது. F-35 V-21. ஈரான் மற்றும் நட்பு நாடுகளை பொறுத்தவரை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமான சவால் இருக்கிறது. அதேபோல விண்வெளியை பொறுத்தவரை ஸ்டார்லிங் உளவு செயற்கைக்கோள்கள் என்பவை இஸ்ரேல் அமெரிக்க தரப்பிற்கும், அதேபோல ஈரான் நட்பு நாடுகளுக்கு சிக்னல் ஜாமிங் லேசர் தொழில்நுட்பம் போன்றவையும் காணப்படுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். ஆக இதை தாண்டி வருகிற போது பொருளாதாரமாக பார்க்கிற போது உலகளாவிய தடைகள் மூலமான அழுத்தத்தை விளைவிக்கும். அதே நேரம் ஈரானுடைய நட்பு சக்திகள் எரிசக்தி விநியோகத்தை முடக்கும் திறன் கொண்டதாக சொல்லப்படுகிறது. இப்படியான சூழலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை விட யார் அதிக காலம் தாக்கு பிடிப்பார்கள் என்பதை இப்போதைய கேள்வி. இராணுவ ரீதியாக இஸ்ரேல் ஆதிக்கம் செலுத்தினாலும் ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் இஸ்ரேலிய மக்களின் இயல்பு வாழ்க்கையை முடக்கி வருகிறது. அமெரிக்காவின் நேரடி தலையீடு அதிகரித்தால் ஈரான் தனது அணுசக்தி ஆயுத முயற்சியை வேகப்படுத்தும். அவ்வாறே நடந்தால் அது ஆதிக்க போட்டியை முற்றிலும் வேறொரு ஆபத்தான தளத்திற்கு, குறிப்பாக நியூக்ளியர் பாதுகாப்பு தளத்திற்கு கொண்டு செல்லலாம். இப்படியான சூழலில் மத்திய கிழக்கில் நிகழ்ந்து வரும் இந்த மோதல் வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் என்பதை தாண்டி உலகளாவிய அதிகார போட்டியின் ஒரு புதிய அத்தியாயமாக மாற்றம் பெற்றுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய F-35 விமானங்கள் மற்றும் V-21 குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானின் இராணுவ கட்டமைப்பை சிதைத்தாலும் ஈரானின் மின்னணு போர்முறை அந்த வெற்றியை தாமதமாகப்படுத்துகிறது. விண்வெளியில் ஸ்டார்லிங் சிக்னல்களை முடக்குவதன் திறன் மற்றும் லேசர் தொழில்நுட்பம் நவீன போர்களில் யாரிடம் அதிக ஆயுதம் உள்ளது என்பதை விட யார் பக்கம் தகவல்கள் சரியாக கையாளுகிறது என்பதை வெற்றியை தீர்மானிக்கும் என்பதை இப்போது நிரூபித்துவிட்டது. இப்படியான ஒரு சூழலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய கூட்டுப்படை இராணுவத்தின் ஏவுகணை தளங்கள் மற்றும் அணுசக்தி நிலையங்களை செயலிழக்கச் செய்வதால் நேரடி இராணுவ பலத்தில் அவர்களின் கையோங்கி இருக்கும். ஈரானின் மூத்த தலைவர்கள் இழப்பு அந்த நாட்டு இராணுவத்தை ஒரு தற்காலிக தடுமாற்றத்திற்கு உள்ளாக்கலாம். ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் இதை நோக்கி செல்லும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த போர் ஒரு தேய்மான போராக மாற வாய்ப்புள்ளது. அதாவது எந்த ஒரு நாடும் முழுமையான வெற்றி பெறாமல் இரு தரப்பிலும் பெரும் சேதங்கள் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் சூழல் உருவாகலாம். இறுதியில் தொழில்நுட்ப பலத்தை விட எந்த நாடு தனது உள்நாட்டு பொருளாதாரத்தையும் மக்களின் உறுதியையும் தக்க வைக்கிறதோ அதுவே மகாயுத்தத்தின் போக்கையும் தீர்மானிக்கும் என்று சொல்லலாம். 2026 இந்த போர் உலகிற்கு செல்லும் பாடம் ஒன்றுதான். இனிவரும் காலங்களில் போர்க்களங்கள் எல்லைகளில் மட்டுமல்ல, விண்வெளியிலும் இணையத்திலும் பொருளாதாரத்திலும் மறைமுகமாக தொடரும்.